மாவட்டத்தில் 3000 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதுகின்றனர். இதில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவிகள் கடந்த 5 ஆண்டுகளில் 27 பேர் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று 7.5% உள் இடஒதுக்கீட்டில் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் படித்தும் வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுதி 7.5% உள் இடஒதுக்கீட்டில் சாதித்த ஒரு பள்ளியாக உள்ளது கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி. இந்த நிலையில் இன்று நடக்கும் நீட் தேர்விற்கு கீரமங்கலம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து புதிய மாணவிகள் 55 பேரும் பழைய மாணவிகள் 25க்கும் மேற்பட்டோர் என மொத்தம் 80 மாணவிகள் தேர்வு எழுத சென்றனர். இவர்களுக்கு புதுக்கோட்டை, திருச்சி, கந்தர்வக்கோட்டை என பல்வேறு தேர்வு மையங்கள் போடப்பட்டிருந்ததால் மாணவிகள் அவதிப்படக்கூடாது என்பதற்காக வழக்கம் போல பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் வேன்கள் ஏற்பாடு செய்து பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்களின் பாதுகாப்பில் அனுப்பி வைத்தனர். முன்னதாக மாணவிகளுக்கு பதட்டத்தை குறைக்க அறிவுரைகளை கூறி தலைமை ஆசிரியர் வள்ளிநாயகி மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்துக்களையும் கூறினர். அப்பள்ளி ஆசிரியர்களின் இந்த செயல் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்று வருகிறது. நல்லபடியா பரீட்சை எழுதி நல்ல நேற்றே சொல்லியிருக்கேன், நல்ல வாசிங்க, கவனமா வாசிங்க. அந்த இடத்துல போய் கொஞ்சம் சீரியஸா இருக்கும். கவனமா இருக்க வேண்டிய நேரம் நீங்க அந்த 3 மணி நேரம். எல்லா திங்ஸும் உங்க கையில இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் வச்சுருக்கீங்களா, எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வேனில் வச்சுட்டு நீங்கள் உள்ளார போகணும். அதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். கவனமாக கொஸ்டினை படிங்க. ஆன்சர் 4மே ஒரே மாதிரி தெரியும். ஆன்சர் ஒன்று தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஆன்சர் கரெக்டாக குறிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் எல்லாருமே வின் பண்ணலாம். எல்லாருமே வின் பண்ணலாம், எல்லாருமே ஜெயிக்கணும். நம்ம அந்த இலக்கை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். வேற கவனம் சிதறம் இல்லாமல் நீங்க கேள்வியை படிச்சு ஆன்சர் கரெக்டா அந்த நேரத்துல நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க